Dear children, welcome to our channel Grammar and Hands. இந்த வீடியோல 6ஆம் வகுப்பு கணக்கு 2ஆம் பருவம் இயல் 4 வடிவியல்ல பயிற்சி 4ல் 1க்குரிய கணக்குகள்ல 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கிற கணக்குகளை பார்க்கலாம். 7ல இருந்து 11 வரைக்கும் இருக்கிற கணக்குகளை நம்மளோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லா கணக்குகளையும் ஒரே வீடியோல போடும்போது டைம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கும். அதனால ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்க நீங்க ஒன்னு Grammar and Hands டைப் பண்ணி நம்ம சேனல் மூலமா போய் சர்ச் பண்ணலாம். இல்லைன்னா வடிவியல்னு போட்டு 6ஆம் வகுப்பு கணக்கு வடிவியல்னு போட்டு கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணும்போது நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஃபர்ஸ்டா அப்பியர் ஆகும். கணக்கு பார்க்கலாமாடா? உங்களோட கணக்கு பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வடிவியலை பத்தி உங்களோட புக்ல கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுட்டு படிக்கும்பொழுது உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். இருந்தாலும் நம்ம கணக்கு பார்க்கும்பொழுது அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் அங்கங்க கொடுத்துடலாம். சரியா? ஒரு முக்கோணத்திலும் ஒவ்வொரு முக்கோணத்திலும் குறைந்தபட்சம் டேஷ் குறுங்கோணங்கள் இருக்குங்கிறாங்க. அப்ப குறுங்கோணம்னா என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது இது தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதாவது கொஞ்சம் படிக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் நம்ம படிக்கணும். கரெக்டா 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது செங்கோணம். ரைட்டாமா? 90க்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் விரிகோணம். 90 விட கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா குறுங்கோணம். அந்த வகையில பார்க்கும்பொழுது எந்த ஒரு முக்கோணம் எடுத்துக்கிட்டாலும் குறைஞ்சது அதாவது 3மே குறுங்கோணமா இருக்கலாம். இப்ப சமபக்க முக்கோணத்தை எடுத்துட்டீங்கன்னா 3 கோணங்களுமே 60 டிகிரியா இருக்கும். அப்ப 60னா 3மே 90 விட கம்மியா, அப்ப 3மே குறுங்கோணமா இருக்கலாம். குறைஞ்சபட்சம் 2 இருக்கணும். 2 குறுங்கோணங்களாவது இருக்கணும். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் வெவ்வேறவே அணையணும். அப்ப முக்கோணத்தினுடைய பக்கங்களினுடைய அளவை வச்சு முக்கோணத்தை பிரிக்கிறாங்க. அதாவது சமபக்க முக்கோணம்னா 3 பக்கங்களும் சமமா இருக்கணும். இரு சமபக்க முக்கோணம்னா 2 பக்கம் மட்டும் சமமா இருந்தா அது இரு சமபக்க முக்கோணம். 3 வாக்குல இருக்கு. 3 வேறதான அளவுல இருக்குது. 3 பக்கங்களுமே வெவ்வேறுனா அதுக்கு பேரு அசமபக்க முக்கோணம். போட்டு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணத்தில் 2 கோணங்கள் சமம். இரு சமபக்கம்னா 2 பக்க சமமா இருக்கும். அப்ப 2 பக்கங்கள் சமம் எனில் 2 கோணங்களும் சமமாக இருக்கும். ஒரு முக்கோணத்தின் 3 கோணத்தை கூட்டினா 180 டிகிரி வரணும். ஒரு செங்கோண முக்கோணத்தின் இரு பக்கங்கள் சமமெனில், அப்ப பாருங்க, செங்கோண முக்கோணங்கிறதுனால நம்ம எழுதுற விடையில செங்கோணங்கிற வார்த்தை வரணும். இரு பக்க சமமா இருந்தா அது என்ன சொல்லுவோம்? இரு சமபக்க முக்கோணம். அந்த இரு சமபக்க முக்கோணத்திலேயே ஒரு கோணம் செங்கோணமா இருந்துச்சுன்னா அது எப்படி சொல்லணும்? இரு சமபக்க செங்கோண முக்கோணம் அப்படி சொல்றோம். பொறுத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லா பக்கங்களும் வேற வேற இருந்தா நம்ம இப்பதான் பார்த்தோம் கோடிட்ட இடத்துல அசமபக்க முக்கோணம். ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணம், ஒரு கோணம் கரெக்டா டானா மாதிரி வரும். செங்கோணம்னா கரெக்டா டானா மாதிரி வரும். இங்க 90 டிகிரி இருக்கும். அப்ப ஒரு கோணம் செங்கோணம்னாவே அது செங்கோண முக்கோணம். ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணம்னா அது விரிகோண முக்கோணம். எவையானும் 2 பக்கங்கள் சமமா இருந்துச்சுன்னா அதுக்கு இரு சமபக்க முக்கோணம். 3 பக்கமும் சமமா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா சமபக்க முக்கோணம். அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா பக்கங்கள் இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். அப்ப ஏபி 1, பிசி 1, சிஏ 1. ரைட்டா? 3 கோணங்கள் சொல்லும் பொழுது, கோணங்கள் சொல்லும் பொழுது அந்த நம்ம எதை சொல்றோமோ அது சென்டர்ல வர மாதிரி. ஏ பி சினா இது, பி சி ஏனா இது, சிஏபினா இது. அதான் 3 போட்டிருக்கேன். ரைட்? 3 முனைகள்னா ஏன்னு ஒரு முனை, பின்னு ஒரு முனை, சின்னு ஒரு முனை இருக்கு. இப்ப பக்கங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்களின் அசமபக்க முக்கோணமா, இருசமபக்க முக்கோணமா, சமபக்க முக்கோணமான்னு கேட்டிருக்காங்க. நான் புக்லயே எழுதியிருக்கேன். நீங்க நோட்ல தனியா பட வரைஞ்சல எழுதுவீங்க, தனித்தனியா எழுதிக்கலாம். சரியாடா? அப்ப எதை வச்சு சொல்றோம்னா பக்கத்தை பக்கம் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 பக்கம் சமமா இருந்தா அப்ப அது சமபக்க முக்கோணம். நம்ம பொறுத்துகள்ல பார்த்தோம் இல்லையா? அப்ப இதுல 2.5 3.9 3 வாக்குல இருக்கு. அப்ப அசமபக்க முக்கோணம். 3 பக்கங்களுமே வெவ்வேறாக இருந்தால் அசமபக்க முக்கோணம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 5.1 3.2 3.2. அப்ப 3.2 2 பக்கம் இருக்குது. 2 பக்கம் சமமா இருந்தா அது இரு சமபக்க முக்கோணம். இதுல பாத்தீங்கன்னா 3 2.2 4. அப்ப 3 வேற வேற இருக்கிறதுனால மறுபடியும் என்ன பண்ணணும்? அசமபக்க முக்கோணம். அப்ப பக்கங்களினுடைய நீளத்தை வச்சு முக்கோணங்களை 3 விதமா பிரிக்கிறாங்க. சமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம்னு. இதே மாதிரி கோணங்களை வச்சு குறுங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம், செங்கோண முக்கோணம்னு பிரிக்கிறாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3மே 90 விட கம்மியா இருக்குது. அப்ப என்ன? அது குறுங்கோண முக்கோணம். இதுல ஒன்னே ஒரு செங்கோணம், ஒன்னு 90 வந்தாவே அது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். நம்ம பொறுத்துகளை பார்த்ததுவே இங்க யூஸ் பண்றோம்டா. இங்க ஒன்னே 125 90க்கு மேல வந்திருக்குது. அப்ப விரிகோண முக்கோணம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே 90 விட கம்மியா இருக்குது. குறுங்கோண முக்கோணம். ரொம்ப பேசிக் தான். இதுல அடிப்படை தான் இதுல கொடுத்திருக்கிறாங்க. 6வது கணக்கடா பின்வரும் முக்கோணங்களின் பக்கங்கள் மற்றும் கோணங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க.
கொடுத்துருக்கிறத நம்ம, அதாவது இது மேல இந்த கணக்கு பக்கத்தை வச்சு வகைப்படுத்தணும், கோணத்தை வச்சு வகைப்படுத்தணும். இங்க என்ன சொல்றாங்கன்னா கோணம் நம்ம கோணம் கொடுக்கல, எப்படி நம்ம வகைப்படுத்துறோம்னு கேட்டா அழகா போட்டுக்கலாம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், 2 பெண்ணை வச்சு காமிக்கிறேன்டா. இப்ப இது 2 என்னன்னா, இப்ப இந்த இடத்துல கரெக்டா டானா மாதிரி வருதா, இது இப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, இப்படி ஒரு பக்கம் இருந்தாவே என்னது, அது செங்கோண முக்கோணம். இந்த செங்கோணங்கள் 90 டிகிரி. இதை விட கொஞ்சம் குறைச்சு 90 விட கம்மியா, இப்ப 90 விட இது 80, 70, 60, 50, 40, 20, 30, 10 இந்த மாதிரி சிறுசா இருந்தா அதை என்ன சொல்லுவோம், குறுங்கோணம்னு சொல்லுவோம். கரெக்டா இருந்தா, இப்படி டானா மாதிரி இருந்தா செங்கோணம் சொல்லுவோம். டானா விட்டு உள்ள போச்சுன்னு சொன்னா அது என்ன சொல்லுவோம், குறுங்கோணம் சொல்லுவோம். அப்ப விரிகோணம்னா என்ன சொல்லுவோம்னு சொன்னோம்னா, இப்படி இருக்கும், இதுதான் டானா. இந்த டானால இருந்து இப்படி விரிஞ்சிட்டு வருது. 90 விட இப்படி நேரா இருந்ததுன்னா என்னடா, இப்படி நேரா இருந்ததுன்னா 90, இந்த 90 விட இப்படி விரிஞ்சுக்கிட்டே வருது. அப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா இது என்னது, விரிகோணம். அவ்வளவுதான். அப்ப இதை வச்சு நம்ம கோணம் கொடுக்கலைனாலும் நம்ம சொல்ல போறோம். இதுல கொஞ்சம் வரைஞ்சு காமிச்சிருக்கேன், தனியா வரைஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. 6, 6, 4 இருக்கடா. 2 பக்கம் சமமா இருக்கிறதுனால இருசம பக்கம் முக்கோணம். எல்லா கோணமே குறுகி இருக்குது, அதனால இருசம பக்க குறுங்கோண முக்கோணம். இதுல 1 டானா மாதிரி வந்துருச்சு, அப்ப செங்கோண முக்கோணம். பக்கத்தை பொறுத்து பார்த்தா 3 மாதிரி இருக்கு, அப்ப அசம பக்கம். அதனால பக்கத்தை சொல்லுங்க, 3 வாக்குல இருக்கனால அசம பக்கம். இதுல கோணம் ஒரு செங்கோணம் வந்ததுனால செங்கோண முக்கோணம், அசம பக்க செங்கோண முக்கோணம். இதுல பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் இது கொடுக்கல, பார்த்தாவே எக்ஸ்ட்ரா இருக்கிறதா தெரியுது. அப்ப 2 பக்கம் சமமா இருக்கனால இருசம பக்கம் ஓகே. கோணம் பார்க்கும்போது பாருடா, இப்படி நேரம் இப்படி வந்துச்சுன்னு சொன்னா செங்கோணம், இது அதை விட எச்சா போயிடுச்சு, அதனால என்னது இருசம பக்கம் விரிகோண முக்கோணம். இங்க கரெக்டா டானா வந்துருச்சு, பக்கம் 10, 10 2 பக்கம் சமமா இருக்கனால இருசம பக்கம் முக்கோணம். ஒரு டானா மாதிரி 90 டிகிரி வந்ததுனால செங்கோண முக்கோணம். அப்ப இரு சமபக்க செங்கோண முக்கோணம் போட்டலாம். இங்க பாத்தீங்கன்னா 3மே குறுகலா இருக்குது, குறுங்கோண முக்கோணம். 3 பக்கங்களும் சமமா இருக்குது, அப்ப சமபக்க முக்கோணம். அப்ப சமபக்க குறுங்கோண முக்கோணம். கோணத்தை வச்சு சொல்றோம், பக்கத்தை வச்சு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா இது நல்லாவே விரிஞ்சிருக்குது, அதனால விரிகோணம். ரைட், பக்கங்களை வச்சு சொல்லி பார்த்தோம்னா 4.1, 4.6, 7.3 இல்ல 3 அளவுல இருக்கா, அப்ப அசமபக்க விரிகோண முக்கோணம். சரியாம்மா, ரைட். அடுத்த கணக்குல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டா போறதுனால நம்ம அடுத்து 7ல இருந்து 11 வரைக்கும் இருக்கிற கணக்குகளை நம்மளோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.